சத்யா என்னடா இன்னைக்கு இவ்வளவு போதும். மிச்சரை பார்த்தோன்னே சரக்கு ஞாபகம் வந்துருச்சு. டக்குன்னு மியூசியத்துக்கு போய் ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆட்டோ படி. ஆட்டோவா? இவ்வளவு வண்டி இருக்கு, ஐயா கையில இவ்வளவு சரக்கு இருக்கு. இப்ப பாரு என்ன என்னப்பா இது? கை நட்டி கொண்டாவ கையில தட்டிய ஸ்டார்ட் பண்றீங்களா? வண்டிக்கார வரதுக்குள்ள போயிடலாம். சரி. ஐயோ சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இவன் தான் சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்க வண்டி எடுத்துட்டு போறதுக்கு என்னையா சார் தொந்தரவு பண்றீங்க? போங்க போங்க. உன் வண்டி இல்லையா? அப்புறம் ஏன்டா லுக்கு விட்டு டர்ற கிளப்புறீங்க? ஏய் மீனா, அங்க பாரு வண்டி என்ன எடுத்துட்டு போறான். ஏய் ये வண்டி அவதான்டா வண்டி ஓனர் போல இருக்கு. சீக்கிரம் போடா. ஐயா தேவரையா, காப்பாத்துங்க ஐயா. சீக்கிரம் போடா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஆகா, இங்கேயும் டிராபிக்கா? ஜெரிகண்டி ஜெரிகண்டி உள்ள பூரு. ஐயோ லத்தி வருது, லத்தி வருதுடா. யாரா லத்தி? லத்திக்கார சரணாடா வருவாங்க. அந்த வட்டிக்கார தாண்டா கையில லத்தியோட விரட்டுறா. ஐயோ அப்பா, ஐயோ டேய், திருநவன் தம்பா ஓட்டிட்டு இருக்கான். பின்னாடி உட்கார்ந்து வாங்கி கட்டிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓட்டுறா. போக மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? பைல்ஸா? பட்டக்ஸ் இருந்தாதோடா பைல்ஸ். அங்கே பார். சீக்கிரம் போடா. என்ன பண்ற பாரு. ஐயோ என்னடா ஊமன் யமன் ஆயிட்டா? என்ன சொல்ற? பாசக்கையோட துரத்திட்டு வரடா. ஃபாஸ்டா போடா. ஐயோ போட்டுட்டாளே கைத்த. போகுது. ஐயோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏப்பா சத்யா, கீழே விழுந்ததுல என்னடா உன் உடம்பு சாஃப்ட் ஆயிருச்சு? ஆஹா, குரல் கூட சூப்பர், முடி கூட நீளம் ஆயிருச்சேடா. டேய் முட்டாள், என்னடா? எங்க சத்யா எங்க? ஐயோ அங்க பாரு அடியாயிட்ட. இது எடுக்கறல்ல. அடடடடடா, வாழ்க்கையில மனுஷனுக்கு சிக்கல் வந்தா இப்படிலாடா வரணும். அவன் பிகரலுக்கு நூல் விடுறான், நீ கயிறே விட்டியாடா. ஏன்னா இந்த ஏரியால மட்டும் 3 கால் இருக்குது. கைத்திர ஹெல்ப் பண்றான். என்னத்த ஹெல்ப் பண்றது? இவ்வளவு பெரிய சைஸுக்கு நீயே தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். என்னடா டேய், பாப்பா ரொம்ப பஞ்சர் ஆகி கிடக்குது, கொஞ்சம் டிஞ்சர் வாங்கி கொடுக்கலாமா? என்ன பின்னாடி வாங்க, டிராஃபிக் எஸ்கேப். ஐயோ ஏய் ராஸ்கல், நீங்க கையில மாட்டாம இருக்க மாட்டீங்க. உங்க கொல்லாம விட மாட்டேன்டா. ஸ்டாப் இட். இதுக்கு ஒழுக்கமா முதல்லயே ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கலாம். அந்த வழக்கு பத்தி நானும் படிச்சேன். படிச்சீங்களா? மகாலுக்கு போலாம், ஃபாரின் டிக்கெட்லாம் வாங்கடா. வாங்க. நம்ம ஜட்ஜ் ஐயா. ஆமா. என்னையா இன்னைக்கு மெட்ராஸ்ல கோர்ட்லாம் லீவா? மதுரையை சுத்தி பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு. என்னையா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? அப்படியே எங்களோட வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு சூப்பர் குத்தாட்டம் போட்டு வந்திருக்கலாம்ல. மதுரை மக்களோட அன்பே தனியா. என்ன இந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் வேகமா இருக்காளுங்க. யோ பெருசு, நீ என்ன எங்க நிக்கிற? ஐயா எவ்வளவு பெரிய ஜட்ஜ் தெரியுமா? போய் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வா. டேய், அவர் யார் தெரியுமாடா? அட இதான் சார் இந்த மியூசியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கறதா சொல்ற பெருசு. இங்க பாருங்க, பக்கம் பக்கமா லிஸ்ட் வச்சிருக்கோம். மூடுறா வாயே. எங்க வாத்தியாரா இவரு? வாத்தியாரா? நான் இந்த அளவு ஜட்ஜா வரதுக்கு காரணமே இவர்தான்டா. பண்றதையும் பண்ணிட்டு பாதாள வரைக்கும் போறீங்களா? எந்திரிங்கடா. எழுந்திரீங்க எழுந்திரீங்க. டேய், உங்களை என்ன நான் மதுரையை சுத்தி பார்க்க விட அனுப்பிச்சேன்? நான் நினைச்சா உங்களை 1 வருஷம் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். யாக்கறதா? திகாரா? இந்த மாதிரி இடத்துல இருந்தா தான் கொஞ்சமாவது ஒழுக்கமா இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து உங்க சேட்டையை காட்டுறீங்களா? ஐயா, இனிமே ஏதாவது இவங்க சில்மிசம் பண்ணா தீர்ப்பை நீங்களே எழுதிருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்ல நடக்காதீங்க, நாளைல இருந்து பாருங்க நாங்க எப்படி நடந்துக்கிறோம். ஐயா ஆமாங்க ஐயா, ஒண்ணும் இல்ல. இப்போ என்ன லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னடா? ஆமா, நள்ளிரவு 4 மணிக்கு எந்திரிக்கணும். நள்ளிரவு இல்ல, அதிகாலை. அதிகாலை. ஓகே டன். டன் இல்ல, டான் எந்திரிக்கணும். ஓகே டான். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम सीताराम। ईश्वर अल्लाह
நிதியே பகவான் ரகுபதி ராகவ ராஜாராம். காந்தி மகான் உண்மையை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, எனது யுத்தங்களில் கத்தியும் கேடயமுமாக இருப்பது உண்மைன்றார். அதுவே நடைபாதை. உங்களுக்கு வேற எதனா கேள்வி இருக்கா? ஐயா, சொல்லுப்பா. டிஃபன் எப்பயா போடுவீங்க? மகான் காந்தி மகான் மகான் காந்தி மகான். என்ன பாட்டு? ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்ல 2 பேருக்கு திகார் ஜெயில் தான். திகாரா? கடவுளே, காந்திஜி வெள்ளக்காரர்களெல்லாம் நாட்டு விட்டு விரட்டினாரு. இந்த ஒரு கருப்பனா நம்மளால விரட்டப்படலையாடா? பொன்னான வாழ்வு மண்ணாகி போச்சே, துயரம் இதுதானா? ஒரு குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. ச்சே, இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா நம்மளால? வெறுப்பா இருக்குதுடா. என்ன ரெஸ்டா? திகார் திகார். இவன் திகார் திகாருக்கும் போதெல்லாம் என் அடி வயித்துல பகீர் பகீருக்குதுடா. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம்டா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் உதயமூர்த்தி தான்டா. எஸ், டேய் உதயமூர்த்தி! எங்கெங்கயோ நடக்கிற தப்பெல்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி சார் தெரியுது? நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிற எத்தனையோ பேர் அங்கங்க உத்தியோகத்தில் இருக்காங்க. அவங்க எனக்கு தகவல் கொடுக்குறாங்க. வக்கீல்ங்கிற முறையில் நான் கேஸ் போட்டு அதுக்கு நியாயம் கிடைக்க செய்கிறேன், அவ்வளவுதான். பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் மோதுறீங்களே, உங்களுக்கு மிரட்டல் அப்படி இப்படின்னு ஏதாவது? 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களை எப்போ இந்த உலகம் நிம்மதியாக வாழ விட்டுருக்கு? இயேசுவுக்கு சிலுவை, காந்திக்கு புல்லட், எனக்கு என்னன்னு ஐ டோன்ட் நோ. எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம், உதயமூர்த்தி பேசுறேன். நான் விபிஆர்பி சங்கரன் பேசுறேன். சொல்லுங்க. ஐயா, உங்களை இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஆபீஸ் வர சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நான் வக்கீல் உதயமூர்த்தி. விபிஆர் சார் வர சொல்லியிருக்காரு. அவர் உள்ள வர சொல்லுமா? ஓகே சார், நீங்க உள்ள போங்க. தேங்க் யூ. மே ஐ கம் இன் சார்? ஐயா, வக்கீல் உதயமூர்த்தி உட்காரு. ஆமா, இந்த எஸ்ஐ மேல ஏதோ கேஸ் போட்டிருக்கியாமே? ஒரு அப்பாவி மேல பொய் கேஸ் போட்டு விசாரணைங்கிற பேர்ல அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு. அட, நீ எதுக்கு கேஸ் போட்டேன்னு நான் கேட்டேன். தம்பி நம்மளுப்பா, கேஸை வாபஸ் வாங்கிக்க. இதுல கேஷ் இருக்கு, எவ்வளவு வேணா எடுத்துக்க. மன்னிக்கணும் விபிஆர். அந்த பரமசிவனே முன்னாடி வந்து நெற்றி கண்ணை திறந்து காமிச்சாலும் இந்த உதயமூர்த்தி தப்புன்னு தான் சொல்லுவான். உங்க பணப்போட்டியை திறந்து காமிச்சு என் மனசை மாத்திரலாம்னு நினைக்காதீங்க. சம்பந்தமில்லாத யாரோ ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களே, நீங்க சம்பந்தப்பட்ட ஒரு கேஸுக்கே நான் ஆதாரங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே நம்ம 2 பேரும் கோர்ட்ல சந்திக்க வேண்டியிருக்கும். ரெடியா இருங்க. வாழ்க வளமுடன். காந்தியை போல் ஒரு சாந்த சுரூபனை காண்பதும் எளிதாமோ? இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நடு ரோட்ல பஜனை பண்ண விட்டுருச்சு பெருசு. ஒழுங்கா பாடு, இல்லைன்னா திகார் ஜெயில் காமிச்சிடும். காண்பதும் எளிதாமோ மகாத்மா. ஆந்தரிலே ஞான யோகமேவும் தவ. மாந்தரிலே ஞான யோகம் மேவும் தவ. ஏய், என்னடி அன்னைக்கு நம்ம பைக் திருடிட்டு போனானுங்கல, அவனுங்க தானே அது? மாந்தரிலே ஞான யோகம் மேவும் தவ மகாத்மா. ஆமாடி, அவங்களே தான். கலவாணி பயலுக காந்தி ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறாங்கடி. சரி, பாடினது போதும். அந்த நோட்டீஸ் எல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு கொடுங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணுடி. என்ன நோட்டீஸ் சார் இது? அதே காந்தியுடைய கொள்கைகளை எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா படிச்சு பாருங்க, இல்லாட்டி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இந்தாங்க உக்காமக்கா. அம்மா, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பா, நீயே கொடுப்பா. ஓ, நீயும் மடிக்கிற கேஸ் தானா? என்ன ஏ சைடுல வச்சு பி சைடுல இருந்து எடுக்கிறீங்க? நீங்க என்ன கொள்கையை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல என்ன இருக்குன்னு படிங்க. ஐ லவ் யூ. யூ ராஸ்கல், எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கறியா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியாவோட டிஎஸ்பி பொண்ணு. இது போய் சொல்லுங்க. உங்களை எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். என்னம்மா, என்ன பிரச்சனை இங்க? நோட்டீஸ் கொடுக்குற சாக்குல ஐ லவ் யூ எழுதி கொடுக்குறா. நான் இல்ல தாத்தா, வேணா கன்ஃபார்ம் கேட்டு பாருங்க. ஆமா தாத்தா. போதும் போதும்.
வேலிக்கு ஓனா சாட்சியா? இல்ல தாத்தா, இவ ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியும். ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க தாத்தா எப்படி எல்லாம் பேசுறான். ஐயோ தாத்தா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல தாத்தா. அம்மா, அவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுமா. ஏண்டா உங்க பொறுக்கித்தனத்தை நிறுத்தவே மாட்டீங்களா? இல்ல தாத்தா, ஆக்சுவலா சரி என்ன சொன்னாரு திருப்பி நீங்களே சொல்லுங்க. நாட்டாம சும்மா இருந்தாலும் இந்த குளத்தாம விடாது போல இருக்கேடா. நீங்க 15 நாள் இல்ல 30 நாள் இந்த மியூசியத்துல தங்கி இருக்கணும். 30 நாளா? மகாத்மா காந்திக்கு சத்யா, எதுக்கு இந்த தாலி? அந்த பொண்ணு நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினா, அவளை பள்ளிக்கு பழி வாங்கணும். இந்த சைதை சத்யா யாருன்னு புரிய வைக்கணும். அதுக்காக அவ கழுத்துல இந்த தாலிய நீ கட்டு. ஏன்டா பிடிக்கலையா? சரி அப்ப நான் கட்டிடுறேன். இருப்பா, நான் தான் கட்டுவேன். அப்புறம் ஏன்டா அழுத? அது ஆனந்த கண்ணீர்ப்பா. இனிமே இந்த கண்ணுல இருந்து நீ எப்பவும் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப அந்த பொண்ணு வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளோட அப்பன் டிஎஸ்பின்னு சொன்னான்ல, போலீஸ்கார விட கண்டுபிடிக்கிறதா கஷ்டம், கண்டுபிடிச்சிட்டேன். சத்யா, நீ பிஹேவியர்ல பொறுக்கியா இருந்தாலும் பிரெயின்ல என்ன மாதிரி போலீஸ்பா. என்ன லூஸ் மோஷனா? இல்லப்பா, இது ஒரு வகையான எமோஷன். இப்ப எதுக்கு எமோஷன்? இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட வருங்கால மாமனார் ஒரு போலீஸ் டிஎஸ்பி அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, டைம் ஆச்சு, வா போலாம். நெல்லு சத்யா, இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்கல்ல, அது இல்லாட்டி இந்த திட்டத்துக்கு நான் ஒதுக்க மாட்டேன். பெருசா செய்வாங்க, வா. பெருசா செய்வா, பெருசு பெருசு. கீழே பாக்குற, நீ மேல போ. நெல்லு, நான் கீழே பாக்குறேன், நீ வேணா மேல போ. எங்கேயோ பார்த்தோல. 3 மணிக்கெல்லாம் கிளம்பினா தான் 6 மணிக்கெல்லாம் பெருநாளி போக முடியும். காலங்காத்தால மூர்த்தத்தை வச்சுட்டு நம்மள சிரமப்படுத்துறாங்க. மீனா ரெடியா? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, காலங்காத்தால உங்க வீட்லயே ஒரு கல்யாணம் நடக்க போகுது, தெரியுமா உங்களுக்கு? அது அப்புறம் முதல்ல ஜிப்ப போடுங்க மாமா. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியா? இப்படிதான் அத்தை. ஐயோ இப்படியா? இப்படியா? ஐயோடியா? அம்மா, அந்த நைட்டி எடுத்துக்குடே. அம்மா எங்க போனாங்க? மதுரைக்கு போகாதடி, எங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும். ஐயோ, இந்த வீட்டுக்கு மருமானம் ஆகலான்னு வந்த என்ன லோடு மேன் ஆக்கிட்டாதே. ஐயோ சத்யா, நீ எங்கடா இருக்க? சீக்கிரம் வந்து என் கடைசி மூச்சு போறதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை கொஞ்சம் புரட்டி போடுறா. அப்பா. டன் டடாய். அடடடடடா. ஆஹா. மீனா, நீ உண்மையிலே சூப்பர் கட்டடி. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அம்மா, அப்பா. ஒரு வழியா பெட்ல இருந்து தரை கொண்டு வந்துட்டேன். இனி எப்படி இந்த திமிங்கலத்தை தள்ளி விடுறது தெரியலையே. ஐயோ, அன்லிமிட்டட் மீல்ஸே 5-6 திம்பாம் போல இருக்கே. இந்த ஏரியாவிலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. முன்னழகு என்ன, பின்னழகு என்ன? வந்துட்டேன்டாப்பா. எந்திரா எந்திரா, டேய் எந்திரியேண்டா. முத்தழகு ரெடி ஆயிட்டியாமா? முத்தழகு பருத்தி வீரன் கூட ஓடி போயிட்டா. நீ தூங்கு. எங்கும் போக மாட்டேன், முன்னாலதான் நிற்பேன். ஏய், நீ எப்படி இங்க வந்த? ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கியா? அப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தியா? பொண்ணு ரெடி. எங்க 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 எங்க? டேய் வாடா, சீக்கிரம் தாலிக்கிட்டு வா. இதோ பாரு. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே. மெஹர்பா